வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி முட்டை வச்சு பொடி மாசு தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இந்த முறையில் நம்ம செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியில் ஃபில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வதக்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 பொடியாக நறுக்கின நாட்டு தக்காளி, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சிறிதளவு மிளகுத்தூள். பச்சை மிளகாய் மிளகுத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாங்க. பட்டாணி வதங்குறதுலேயே கொஞ்சம் வெந்துருங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ பட்டாணி நல்லா வெந்து வந்துச்சுங்க. இது கூட 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பட்டாணி வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது மாதிரி பொறுமையாக நல்லா வெந்த பிறகு தாங்க இறக்கி வைக்கணும். கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலையா காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்புமே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி முட்டை வச்சு பொடி மாசு தாங்க செய்திருக்கோம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.